கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டுகிற தயவுக்காய் கிருபைக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஓசியா 14:3 நாம் தியானித்து வருகிறோம். திக்கற்றவனுக்கு என்னிடத்தில் இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு 12 கோத்திரத்திற்கு எப்படி தேவன் இரக்கம் பாராட்டினார் என்று நாம் தியானித்தோம். முதல் நாளிலே எப்ராஹிம் கோத்திரத்தை குறித்து நாம் தியானித்தோம். லேவி கோத்திரத்தை குறித்து தியானித்தோம். நப்தலி கோத்திரத்தை குறித்து தியானிக்க கிருபை செய்தார். இந்த காலைவெளியிலும் ரூபன் கோத்திரத்தை குறித்து தியானிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது யாக்கோப்பு தன் மகனாகிய ரூபனை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமை விசேஷமுமானவன், தண்ணீரை போல் தளிம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லுகிறார். யார் இந்த ரூபன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது லேயாளின் முதற் குமாரன், முதற் பலன்தான் இந்த கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரூபன் லேயாளுக்கும் யாக்கோப்புக்கும் பிறந்த ஒரு முதல் குமாரன். இதோ கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தப்பட்ட போது என்னை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தார். இந்த யாக்கோப்பு தன் கடைசி நாட்களிலே ரூபனை ஆசீர்வதிக்கும் போது தொடங்கினது மிக அழகாய்தான் இருந்தது. எப்படி சொன்னார்? நீ என் சேஷ்ட புத்திரன் என்று சொன்னார், நீ என் சத்துவம் என்று சொன்னார், நீ என் முதற் பலனானவன் என்று சொன்னார், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன் என்று சொல்லி மிக அழகாய் அந்த யாக்கோப்பு ரூபனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஆனால் பின்பகுதியிலே பார்க்கும்போது ஒரு பெரிய சாபம் அவன் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. ஏன் அந்த சாபம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அந்த ரூபன் என்ன செய்தான்? அவன் ஒரு சேஷ்ட புத்திரன், யாக்கோப்புக்கும் லேயாளுக்கும் பிறந்த முதல் குமாரன். இன்றைக்கு வேதத்திலே நாம் பார்க்கும்போது சேஷ்டபுத்திரனின் ஆசீர்வாதங்களை வேதத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அந்த முதற் பலனான குமாரனாகிய அந்த சேஷ்ட புத்திரன் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறதற்கு அவன் தகுதி உள்ளவனாய் இருக்கிறான். குடும்பத்திலே சொத்தை பிரிக்கும் போது சேஷ்ட புத்திரனுக்கு 2 பாகம் கொடுக்க வேண்டும். 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்வோமானால் அந்த சொத்தை 6ஆய் பிரிக்க வேண்டும். சேஷ்ட புத்திரனுக்கு 2 பாக்கியங்களை 2 பங்கை கொடுக்க வேண்டும். அவன் குடும்ப தலைவனுக்கு ஒரு சமானமாய் காணப்படுகிறான். குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் ஆலோசனை கர்த்தராக அவன் காணப்படுகிறான். அவன் கீழே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவன்தான் அநேக ஆலோசனைகளை கொடுக்கணும். அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு சேஷ்ட புத்திரன் ரூபனுக்கு அப்படிதான் கொடுக்கப்பட்டது. நீ அந்த சேஷ்ட புத்திரன் என்றதுனால யாக்கோப்பு சொல்லுகிறார், நீ என் சத்துவம், என் முதற் பேரானவன், என் மேன்மையில் பிரதானமும் எல்லாவற்றிலும் விசேஷித்தமானவன் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:14-17 வாசிக்கும் போது கூட ஏசா தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அந்த யாக்கோப்புக்கு விற்று போட்ட போது ஆண்டவர் அவனை குறித்து சொல்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் சேஷ்ட புத்திரன் என்றால் எவ்வளவு பெரிய முக்கியமானது என்று சொல்லி நாம் அறிய வேண்டும். ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஏசா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சேஷ்ட புத்திரன். ஆனால் ஒரு பைத்தங்கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று போட்ட அந்த சீர்கேடான காரியங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழக்கும்படி செய்தார். அவன் பின்பு அந்த ஆசீர்வாதத்திற்காக எவ்வளவு போராடியும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த காலை வேளையிலே கூட ரூபனும் அப்படிதான். யாக்கோப்பு அழகாய் தொடங்கினார்.
நீ ஒரு சிரேஷ்ட புத்திரன், நீ என்னுடைய விசேஷித்த குமாரன், எனக்கு மகத்துவமானவன் என்றெல்லாம் தொடங்கினார். ஆனால் அந்த ரூபன் 2 காரியங்கள், தவறான காரியங்களை செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? தண்ணீர் போல தளிம்பினவனே என்று அவரை சபிக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நிலைவரமான ஆவி ரூபனுக்கு இல்லாமல் இருந்தது. ஒரு சரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அந்த கிருபை இல்ல. எந்த பக்கமும் 2 விதத்திலே செயல்படுகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலி செலுத்த வேண்டுமானாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமானாலும், சகோதரர்களுக்குள்ளே ஒரு குழப்பமும் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே, ஒரு நிலவரமான ஆவி இல்லாத, ஒரு தெளிந்த புத்தி தழும்பின ஒரு நிலைமையிலே காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, 2வது ஒரு சாபத்தை அவர் கொடுக்கிறார். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினாய். இது எதை குறிக்கிறது? நீங்கள் ஆதியாம் 36ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்து பார்ப்பீர்களானால், ராக்கேல் மரித்த உடனே ராமாவிலே அந்த யாக்கோப்பு ஏதேர் என்ற ஊருக்கு கடந்து போகிறார். அந்த ஏதேர் என்ற ஊரிலே இந்த ரூபன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சித்தி ஆகிய சில்பாலை கற்பழித்து விடுகிறான். அவள் சித்திதான், ஆனால் ஒரு தாய் ஸ்தானத்திலே இருந்தவள். அவளை கற்பழிக்கிறது நிமித்தம் அந்த யாக்கோப்பு மனம் உடைந்து அந்த இடத்திலே, சொந்த குமாரனே, நீ என்ன செய்தாய்? நீ மேன்மை அடைய மாட்டாய், ஏனென்றால் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் நீ ஏறினாய் என்று சொல்லி அந்த படுக்கையின் மேல் ஏறினானே என்று அவனை சபித்து விட்டார். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கூட சீர்தூக்கி பார்க்கும்போது, கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:23 கிறிஸ்து முதற் பலனானவர். அந்த முதற் பலனான கிறிஸ்து நம்மையும் அவருடைய பிள்ளைகளை முதற் பலனானவர்களாகவே அவர் பார்க்கிறார். ஒரு சிரேஷ்ட புத்திரனாய் பார்க்கிறார். ஆசாரியர்கள் ஊழியத்தை செய்ய, பலிகளை செலுத்த, குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க, ஆண்டவருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை கை கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த சிரேஷ்ட புத்திரனாய் உன்னை உன் குடும்பத்திலே முதற் பலனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீயோ அந்த சிரேஷ்ட புத்திரத்தை இழந்திருக்கிறாய். எப்படி? ஒரு தத்தளிக்கிற ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறாய். ஒரு நிலைவரமான ஆவி உன்னிடத்துல இல்லை. ஆண்டவரும் வேண்டும், உலகமும் வேண்டும் என்று சொல்லி நீ யோசிக்கிறாய். யாக்கோப்பு 1, 6, 7, 8 வாசித்து பாருங்க. அந்த யாக்கோப்பு சொல்கிறார், எம்மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். உங்களுக்கு நிலைவரமான ஒரு ஆவி இல்லையா? ஆண்டவர் என்றால் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்களை அணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்களோ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அவருடைய பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஜெபிக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், ஆராதனைக்கு வருகிறீர்கள், பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்காமல் இருக்கிறீர்கள், தசம பாகங்களை கொடுக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம், ஆண்டவர் விரும்புகிற அந்த வைராக்கியம், ஆண்டவர் விரும்புகிற அந்த கல்வாரி நெருக்குகிற அன்பு உங்களத்துல இல்லாத பட்சத்திலே உலகம் உங்களை மேற்கொள்ள நினைக்கிறது நினைத்தால் அந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்து தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கிறீர்கள். அது மாத்திரமா? இந்த ரூபன் ஒரு முதற் பலனானவனாய் இருந்தும், ஒரு சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை உடையவனாய் இருந்தும், தன்னுடைய சொந்த சித்தி உடைய சயனித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாவக்கிரியைகளை செய்து, வேசி தனத்தை செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு தாய் ஸ்தானத்திலே இருந்தவளை அவன் கற்பழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வேதம் சொல்கிறது, இன்றைக்கு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்தாலே நீ பாவம் செய்தாயிற்று. இன்றைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் தவறான காட்சிகளை செல்போன்ல பார்த்து தங்கள் இச்சைகளை அடக்க முடியாமல் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த குலைச்சலாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த ரூபன் எதை இழந்தான் தெரியுமா? தன் சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழந்தான். கிறிஸ்துவுக்குள் முதற் பலனான அந்த சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழந்தான். ரூபன் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் இழந்து போனான். முதல் ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 2 பங்கு ஆண்டவர் யாருக்கு கொடுத்து விட்டார் தெரியுமா? யோசேப்பின் குமாரர்களாகிய மனாசேக்கும் எப்ராயிமுக்கும் கொடுத்து விட்டார். 2வது, ரூபனுடைய ராஜ்ய பாரம் யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது. ரூபனுடைய ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை! சிந்தித்து பாருங்கள். 2 பங்கு அடைய வேண்டிய அந்த ரூபன்
அந்த 2 பங்கு யோசேப்புடைய பிள்ளைகள் மனாசே எப்ராயிம்க்கு கடந்து போய் விட்டது. அந்த ராஜரீக ஊழியத்தை செய்ய வேண்டியது ராஜ்ய பாரம் யூதா கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. ரூபனின் ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் இந்த சாபத்துக்காக அவனுக்கு இறங்கினார். திக்கற்றவர்களுக்கு இடத்துல இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொன்ன தேவன் அந்த ரூபனுக்கு எப்படி இறங்கினார்? மோசே ஆசீர்வதித்த போது உபாகமும் 33:3 வாசிக்கிறோம். ரூபன் சாவாமல் பிழைத்திருப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான். இத்தனை பாவத்தை அவன் செய்தாலும், இத்தனை சாபத்தை சுமந்தாலும், தன் தகப்பன் வாயினால் சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ரூபன் தள்ளப்பட்டு இருந்தாலும், தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழந்து போயிருந்தாலும், தன் ஆசாரிய ஊழியத்தை இழந்து போயிருந்தாலும், தன் ராஜ குலத்தை இழந்து போயிருந்தாலும், ஆண்டவர் மோசே கொண்டு இரக்கம் பாராட்டினார். எப்படி இரக்கம் பாராட்டினார் ரூபனுக்கு? அவன் சொன்னார், இனி அவன் சாவாமல் பிழைப்பான் என்று சொன்னார். அவன் ஜனம் கொஞ்சமாயிராது, அது திரளாய் இருக்கும். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் ரூபன் போல் ஒரு சேஷ்ட புத்திரனாய் ஆண்டவருக்கு முதற் பலனாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உன்னை மகத்துவமாயும் சத்துவமாயும் விசேஷித்தமாயும் கர்த்தர் வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு பாவ கிரியை உன் வாழ்க்கையை ஆளுகை செய்து அந்த பாவத்தை நிமித்த தத்தளிக்கிற ஒரு பாத்திரமாய், தடுமாறுகிற ஒரு பாத்திரமாய், ஆவிக்கும் மாம்சத்திற்கும் விரோதமாய் போராடுகிற ஒரு பாத்திரமாய் நீ காணப்படுவாயானால் இன்றைக்கு தேவன் உனக்கு இறங்க சித்தமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கண்ணு நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனின் பெருமையில நீ விழுந்து இன்றைக்கு வேசிக்கல்லனாகவும் விபசாரக்காரனாகவும் நீ காணப்படுகிறாய் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ மனம் திரும்பும் போது தேவன் உன்னை திரும்பவும் சாவாமல் பிழைக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நீ கொஞ்சமாய் இராமல் திரளாய் பலுகி பெருகத்தக்கதாக உன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ரூபனுக்கு கிடைத்த அந்த இரக்கம் ஆண்டவரே எனக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா திக்கற்றவர்களுக்கு என்னிடத்திலே இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எப்படி அவர்கள் சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய இரக்கம் மோசேயின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த இரக்கம் அந்த சாபம் இரக்கத்தினால் ஆசீர்வாதமாய் மாறினதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த இடத்துல ரூபனை குறித்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, லேயாளுக்கு பிறந்த முதல் பேரானவன் அப்பா, முதற் பலனானவன், சேஷ்ட புத்திரன் ஆண்டவரே. ஏசப்பா 2 பங்குக்கு பாத்திரவான் ஆண்டவரே. குடும்பத்திலே ஒரு தலைவனாய், குடும்ப காரியங்களுக்கு எல்லாம் ஆலோசனை கர்த்தகராய் அவன் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவரே, அவன் தத்தளிப்பின் பாத்திரமாய் காணப்பட்டான். ஆவிக்கும் மாம்சத்திற்கும் அவனுக்கு விரோதமாய் போராட்டம் இருந்து கொண்டே இருந்ததப்பா. ஒரு நிலைவரமான ஆவி இல்லை. ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று நினைப்பான், ஆனால் எழும்ப முடியாதபடி சூழ்நிலைகள் அப்பா. ஆண்டவரே, அந்த தத்தளிப்பின் பாத்திரமாய் இருந்த அவனுக்கு நீர் இரக்கம் பாராட்டினீர். அது மாத்திரமா, அவன் தன்னுடைய சொந்த தகப்பனின் மஞ்சத்தை ஆண்டவரை தீட்டுப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோமே. அவனுடைய படுக்கையின் மேல் ஏறினதை பார்க்கிறோமே அப்பா. தன் யாக்கோப்புடைய மனைவி அந்த சித்தி தாய் ஸ்தானத்திலே இருந்தவளை கற்பழித்து ஏதேர்களே ஆண்டவரே, அவன் அப்பா தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை இழந்ததை பார்க்கிறோமே. இது நிமித்தம் தேவன் அப்பா அந்த சேஷ்ட புத்திரத்தை 2 பங்கை யோசேப்பு குமாரனாகிய மனாசே எப்ராயிம்க்கு கொடுத்ததையும், அந்த ராஜரீக ஊழியத்தை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா யூத கோத்திரத்திற்கு கொடுத்ததையும், அந்த ஆசாரிய தத்துவத்தை லேவி கோத்திரத்திற்கு கொடுத்ததையும் நாங்கள் பார்க்கிறோமே. எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே அந்த ரூபன் காணப்பட்டாலும் நீர் இரக்கம் பாராட்டி மோசே ஆசீர்வதித்தது போல் இனி ரூபன் சாமாமல் பிழைப்பான் என்று சொன்னீரே அப்பா. அவன் ஆத்துமா பிழைக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அது மாத்திரமா ஏசப்பா, அவனுடைய ஜனம் திரளா இருக்கும், கொஞ்சமா இராது என்று சொன்னீங்களப்பா. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தங்கள் முதல் பலனாகிய அந்த கிறிஸ்து கொடுத்த ஸ்தானத்தை இழந்திருப்பார்களானால், ஒரு தத்தளிப்பின் பாத்திரங்களாய் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமாய் குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்பார்களானால் ஆண்டவரே, அன்றைக்கு எலியா சொன்னது போல், ஒன்று கர்த்தர் தெய்வமானால் தேவனை பின்பற்று, இல்லாவிட்டால் பாகாலை பின்பற்று என்று சொன்னது போல் கர்த்தாவே, இன்றைக்கு நிலவரமான ஒரு ஆவி இராத பட்சத்திலே
காணப்படுவார்கள். ஆனால் வேசி கள்ளனும் ஆண்டவரே கத்தா விபசாரத்தின் கிரியைகளும் காணப்படுமானால் இன்றைக்கு மனம் திரும்பும் போது நீர் அவர்கள் ஆத்துமா பிழைக்கும்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். திரளான வம்சத்தை பெற்றெடுக்கக்கூடிய சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இரக்கம் பாராட்டுகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு ஒரு ரட்சணிய நாள், இன்றைக்கு ஒரு அனுக்கிரக காலமாய் சின்னங்களுக்கு மாறும்படி செபிக்கிறேன். தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.